காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு விசுவாசத்திலும் செயலிலும் ஒன்றிப்பு. யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் வசனம் 20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தியான பகுதியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 25 வரையிலும் படிப்போம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். யூனிட்டி இன் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன். விசுவாசம் என்பதற்கு பயன்படுத்தப்படும் பிற தமிழ் சொல் நம்பிக்கை ஆகும். நம்பிக்கை என்பது விசுவாசம் என்பது கிறிஸ்தவ அனுபவத்தில் இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையாகும். இயேசு அறிவித்த நற்செய்தியை அறிக்கையிடுதல் விசுவாசம். ஆண்டவருடன் சரியான தொடர்பு கொள்ள உதவும் பாலம் போனது விசுவாசம். இயேசுவின் சொல்லும் செயலும் ஒன்றாயிருந்தது என்று லூக்கா 24:19 சொல்லுகிறது. இதற்கு எதிர்மறையாக பரிசேயர் சொல் ஒன்றாகவும் செயல் இன்னொன்றாகவும் இருந்தது என்று மத்தேயு 23:3 நமக்கு கற்றுத்தருகிறது. தற்கால கிறிஸ்தவ அனுபவத்தில் ஆன்மீகமுடைய பலர் அடுத்திருப்போரிடம் அன்பு செலுத்தாத செயலை காண முடிகின்றது. ஆலயத்தில் வந்து ஆண்டவரிடம் அன்பு செலுத்துதல் எளிதானது. ஆனால் அடுத்திருப்போரை ஆதரிப்பதும் அழுக்கில் இருக்கும் அன்பானவர்களை ஆதரிப்பதும் கடினமானதாய் இருக்கின்றது. ஆகவே விசுவாசத்திலும் செயல் ஒன்றிப்பு இருந்தால் மட்டுமே இயேசுவை போன்று நமது சொல்லும் செயலும் ஒன்றாயிருக்கும். பரிசுத்த பவுலடியாரின் யூத விசுவாசம் செயலுக்கு தடையா இருந்தது. எனவே கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை துன்பப்படுத்துபவராக இருந்தார் பவுலின் தமஸ்கு அனுபவம் அவரது விசுவாசத்தையும் செயலையும் இணைந்து செயல்பட வழிகாட்டியது. கலாத்தியர் 1:13-23 இதை நமக்கு கற்றுத்தருகிறது. அழிக்க தேடிய விசுவாசத்தை அறிவிக்கும் விசுவாசம் ஆக்கியது.
முதலாவதாக விரோதித்தவரை விண்ணப்பம் பண்ணுபவராக்கிய விசுவாசம். யூத சமய பாரம்பரியத்தில் விசுவாசம் கொண்ட பவுல் கிறிஸ்துவின் மீது விசுவாசமுடையவர்களை எதிர்ப்பவராக, விரோதிப்பவராக செயல்பட்டார். அந்த காலத்திலே யூத சமய விசுவாசத்திலிருந்து விலகுபவரை விசாரிக்க, தண்டிக்க ரோம அதிபதிகளால் பிரதான ஆசாரியருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. எருசலேமின் துன்பம் சீடர்களை எல்லை கடக்க செய்தது. சீடர்கள் சென்ற இடமெல்லாம் இயேசுவை அறிவித்தது பவுலின் கோபத்தை அதிகரித்தது. பவுல் ஸ்தேவான் கொலையில் பங்கு பெற்றவர். ஸ்தேவான் மரித்து சில வாரங்களிலேயே பவுலின் பார்வை தமஸ்கு நோக்கி விரைந்தது. சீரியாவில் உள்ள தமஸ்குவில் எஸ்ஸீனியர் அதிகம் இருந்தனர். ஏறத்தாழ 10,000 யூதர்கள் தமஸ்குவில் அக்காலத்தில் வாழ்ந்தனர். தமஸ்கு எருசலேமுக்கு வடக்காக 150 மைல் தூரத்தில் இருந்தது. பவுல் பிரதான ஆசாரியரிடம் நேரடி தொடர்பு உள்ளவராக, செல்வாக்கு மிக்கவராக இருந்தார். எனவே கிறிஸ்தவர்களை விரோதித்தபடியால் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை விலங்கிட பிரதான ஆசாரியரிடமிருந்து அதிகார பத்திரத்தை பெற்றிருந்தார். தமஸ்கு செல்லும் போது யூத குருவாக அதிகாரம் பத்திரம் பெற தகுதியுடையவராக இருந்தார். பவுல் தமஸ்கு செல்லும் போது ஏறத்தாழ 30 முதல் 35 முதல் 40 வயதுடைய இளைஞராக இருந்தார். பவுலிடம் இருந்த கடிதத்திற்கு யூதரிடம் அதிக ஆதரவு கிடைத்ததாக அப்போஸ்தலர் 26 வசனங்கள் 10-11 படிக்க முடிகிறது. இயேசுவை நேசிப்பவர்களை விரோதித்தவராக இருந்த பவுல் தமஸ்கு செல்லும் வழியில் இயேசுவின் சந்திப்பால் விண்ணப்பம் பண்ணுபவர் ஆனார். இல்லங்களில் நுழைந்து இழுத்து சிறையில் அடைத்து சபைகளை பாழாக்கின பவுல் எதிரியாக இருந்தவர்களை ஏற்றுக்கொள்கிறவர் ஆனார். வீடுகள் தோறும் விரோத செயல் செய்தவர் விண்ணப்பம் பண்ணும் விசுவாசத்திற்குள் மாற்றப்பட்டார். ஸ்தேவானை எரிந்த கற்கள் பவுலுக்கு கிறிஸ்துவின் ஆன்மீக அனுபவத்தை கட்டும் கற்களாக மாற்றியது. இரண்டாவதாக, விழுந்தவரை விரைந்திட செய்த விசுவாசம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் வசனங்கள் 4 மற்றும் 20 நமக்கு இதை கற்றுத்தருகிறது. யூத விசுவாசத்திலே பற்றுறுதியாக இருந்த பவுல் ஒரு நிமிர்ந்த மனிதர். சட்டத்தில், பாரம்பரியத்தில், பரிசேயரில் நிமிர்ந்தவர். கட்டுவதில், கல் எறிவதில், கல்வியில் நிமிர்ந்தவர். கிறிஸ்துவை நேசிப்பவர்களை துன்புறுத்தும் பயணப்பாதையில் விழுந்தார். தமஸ்கு பாதையில் வானத்தின் ஒளி பவுலை தரையில் தள்ளியது. ஆண்டவரை எதிர்த்து அவருக்கே கேடுண்டாக்கியவர், விழுந்து கிடப்பவரையும் தூக்கும் ஆண்டவர் பவுலை விழுந்திட செய்தார். விழுந்தால் விசுவாசத்துக்கான சத்தம் கேட்கும். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ. தரையிலிருந்து எழுந்து தமஸ்கு செல். கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழுந்தன. எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். விழுந்த பவுலின் பார்வையும் விழுந்தது. ஆனால் பரம தரிசனம் புது பார்வை கொடுத்து நற்செய்தியாக புதிய விசுவாசத்தில் விரைந்திட செய்தது. இந்த நற்செய்தியை இயேசுவே வெளிப்படுத்தினதாக கூறினார். கலாத்தியர் 1:12 இதை நமக்கு கற்றுத் தருகிறது. புற ஜாதிகளுக்கு உடனே நற்செய்தியை அறிவித்தவராக கூறுகிறார். இயேசுவை பழைய ஏற்பாட்டு சிந்தனையின்படி சபிக்கப்பட்டவராக நினைத்த பவுல் மேசியாவாக ஏற்று அறிவித்தார் என்று ரோமர் 1:5 படிக்கிறோம். கண்டதை சாட்சியாக அறிவிக்க, இருளை விட்டு ஒளியிடம் திரும்ப, கண்களை திறக்க அனுப்பப்பட்டார் பவுல். கிறிஸ்தவர்களை துரத்தியவராக இருந்தவர் தூர தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். கடல் கடந்து களைப்பில்லாது நற்செய்தி பணி செய்ய விரைந்தார். மூன்றாவதாக, விசாரித்தவரை விசுவாசியாக்கிய புதிய விசுவாசம். தமஸ்கு பாதையில் தள்ளப்பட்ட அனுபவத்தால் தன்னை தள்ளியது யார் என விசாரிக்கின்றார். யூத சமய வெறி இயேசு யார் என்பதை பார்க்க முடியாதபடி பார்வைகளை அடைத்து வைத்திருந்தது. யூத சமய அறிவு உண்மையை அறிய முடியாத அறிவாக இருந்தது. யூத சமய ஆன்மீகம் அழிக்கும் ஆன்மீகமாக இருந்தது. இருண்ட இதயம் உடையவராக இருந்தபடியால் இயேசுவை மேசியாவாக அறிய முடியவில்லை. எனவே தரையில் விழுந்தபோது நீர் யார் என்று அங்கே பவுல் விசாரிக்கிறார். நீர் யார் என்றால் நான் யார் என்பதை பவுல் அறிந்தார். நான் துன்பப்படுத்துகின்றவன், கண் பார்வை இழந்தவன் என்பதை இயேசு பவுலுக்கு உணர்த்தினார். இயேசு யார் என்பதை கண்ட பவுல் உண்மையான விசுவாசத்தை ஏற்றார். புதிய விசுவாசம் பவுலை புதிய மனிதன் ஆக்கியது. பரிசுத்தவான்களுக்கு பொல்லாப்பு செய்தவர் உதவி செய்பவராக இங்கே மாறுகிறார். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் வசனம் 1 நாம் இதை படிக்க முடிகிறது. யூதர்கள் மட்டுமே தேவனின் மக்கள் என்றவர், புற இனத்தாரும் தேவனின் மக்களே என்றார். யூதர்களை
தேவன் நேசிக்கிறார் என்றவர் அனைவரையும் நேசிக்கிறார் என்றார். துன்புறுத்திய பவுல் துன்பம் ஏற்கிறவராகிறார். கிறிஸ்தவர்களை கலங்க பண்ணினவர் தமஸ்கு யூதர்களை கலங்க பண்ணினார் என்று அப்போஸ்தலர் 9:22 படிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என பிலிப்பியர் 1:21 கிறிஸ்துவுக்காக மரணத்தையும் நறுமணமாக ஏற்கும் விசுவாசியானார் அப்போஸ்தலனாகிய பவுல். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு 2:20-26 படிக்கிறோம். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று கலாத்தியர் 5:6 படிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மனிதர்கள் பலர் பிரபலமாக வேண்டும் என்றும் உள்நோக்குடன் கிரியை செய்கின்றார்கள். பல ஊழியங்களிலும் இதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 7:4 இயேசுவை போன்று கிரியை செய்ய ஆண்டவர் உங்களையும் என்னையும் விரும்புகின்றார். பவுலின் விசுவாசமும் செயலும் இயேசுவை போல ஒன்றித்திருந்தது. பவுலின் விசுவாசம் பிரகடனம் அரசன் முன்னும் அறிஞர் முன்பும் உறுதியாக இருந்தது. பாடு காலங்களில் பயந்து ஓடும் திருச்சபையாக அல்ல, பக்தி வாழ்வை விசுவாசத்தால் செயலில் காட்ட ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். திருச்சபை தந்தை போலிகார்ப் கைது செய்யப்பட்டு விளையாட்டு அரங்கில் முன்னிறுத்தப்பட்ட போது நன்மையிலிருந்து தீமைக்கு திரும்புவதை விட தீமையிலிருந்து நன்மைக்கு திரும்புவது நலம் என அறிக்கையிட்டார். கிபி 155 தீக்கு இறக்கி ஆக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார் திருச்சபையின் தந்தை போலிகார்ப். விசுவாச பாடுகளில் பட்டு போவதாக அவ்வாறு செயல்களில் வெளிப்படுத்தும் வாழ்வாக நம்முடைய வாழ்வும் அமைய வேண்டும். ஜெபம் செய்வோமா? அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் வருகிறோம். விசுவாசத்திலும் செயல்பாடுகளிலும் ஒன்றிணைந்தவர்களாக நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல விசுவாச சாட்சியாக யூத சமயத்திலிருந்த சவுல் என்பவர் பவுலாக மாற்றப்படுகிறாய். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறீங்க, அப்பா, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறீர்கள்? எழுந்து பட்டணத்திற்குள்ளே போங்கள், தரையிலிருந்து எழுந்திருங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று எங்களோடு பேசுகிறேன். நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் நாங்கள் விரைந்து செயல்பட, கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு ஆதாயம் என்று சொல்கிற அந்த அன்பிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே, உம்மை பலருக்கு அறிவிக்கும் கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும். அப்பா, கிறிஸ்தவர்களாக இல்ல, விசுவாசிகளாக இல்ல, உம்மை ஆண்டவரே நிலைநிறுத்தும், உம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும் கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரை மாற்றி உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை அமைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமைமக்கே இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.